அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் முத்துசாமி சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக 2026 தேர்தலை ஒட்டி கருத்தும் கணிப்பும் என்கிற அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கமாக கருத்து கணிப்புகள் எப்படி எடுப்பாங்கனாக்கா, சில மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி களத்துக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ப்ராப்பராக எடுப்பாங்க. அப்படியாகலாம் நம்ம எடுக்காமல் கடந்த கால தேர்தல்களினுடைய ரிசல்ட்டை வச்சு அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம உரையாடி நம்ம ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியாகத்தான் வந்து ரிசல்ட் அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இதை கருத்து கணிப்புன்னு சொல்லாமல் கருத்தும் கணிப்பும் அப்படின்னு வழங்கிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை சொல்லியிருக்கிறோம். அது எப்படி சொன்னோம்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு பகுதியாக பார்த்தோம். டெல்டா பகுதியில் யார் ஆதிக்கம் செலுத்துறது, சென்னை பகுதியில் யார் ஆதிக்கம் செலுத்துறது, இப்படியாக மண்டல வாரியாக நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதே போல் ஒவ்வொரு தொகுப்பினர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுப்பினராக விவசாயிகளுடைய வாக்கு யாருக்கு, பெண்கள் வாக்கு யாருக்கு, மாணவர்கள் வாக்கு யாருக்கு, இப்படி நிறைய விடயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இப்போ மாவட்ட வாரியாக எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்த போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் வந்துட்டு சேலம் மாவட்டம். ஏன் சேலம் மாவட்டத்தை எடுத்துருக்கோம்னாக்கா, சேலம் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு மாவட்டம். முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய மாவட்டமாக இருக்குது. அந்த மாவட்டத்தில் யாரினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, எந்த கட்சி வந்துட்டு செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்குது, இந்த தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ கடந்த 2021 தேர்தலில் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகளை அதிமுக வென்றது, எத்தனை தொகுதிகளை திமுக வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 11 தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில். அதில் 10 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. ஒரே ஒரு தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். ஆக பேசிக்காகவே சேலம்ங்கிறது வந்துட்டு அதிமுகவுடைய கோட்டையாக தாங்க இருக்குது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு கட்சி தேர்தலை சந்திக்குது, ஆன்டி இன்கம்பன்சி அட் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி, கட்சி பிரச்சனை, ரெட்டத்தலைமை, இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி 10 தொகுதிகள், அந்த கூட்டணி 10 தொகுதியில் கைப்பற்றுதுனாக்கா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக அந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பொதுவாகவே கொங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்குது. இன்னமும் அந்த பகுதியிலிருந்து ஒரு முதல்வர் வந்திருக்காரு, அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னொடனே அதனுடைய எலிவேஷனுங்கிறது வேற லெவலில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த தேர்தலில் எங்கே என்ன யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் அதிமுக தாங்க என்னங்க அப்படின்னு தூக்கி அந்த மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் 2019 பார்க்கணும். 2019 சேலம் நாடாளுமன்ற தொகுதியை வந்துட்டு யார் கைப்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக கைப்பற்றுது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ திமுகவும் அதிமுகவும் நேரடி போட்டின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவு இருந்தால். அப்போ 2 கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கான வாக்கு வித்தியாசம் வந்துட்டு 12%. அதாவது 12% டிஃப்ரென்ஸில் திமுக ஒரு நல்ல வெற்றியவே பதிவு செஞ்சாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், 2019 பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அப்புறம் 2021 என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது எம்கேஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த 12% எல்லாம் தூக்கி வாரி சாப்பிட்டு எங்கேயோ ஒரு லீட் எடுத்து எடப்பாடி அவர்கள் போகக்கூடிய அந்த காட்சியை நம்ம 2021 பார்த்தோம். அப்போ அதிமுக தலைமையில் அப்போ ஒரு வலுவான கூட்டணி 2019 கட்டமைச்சிருந்தாங்க. அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சுமே கூட அதிமுகவால் சோபிக்க முடியல. காரணம் அது மோடி விசஸ் ராகுல் அப்படின்னும் பொழுது ராகுல் தான் அங்கே வந்துட்டு எட்ஜ் எடுக்கிறாரு. ராகுல் வந்து அந்த வெற்றியை ஈஸியாக ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்குறாரு திமுக அப்படின்னு பார்க்குறோம். மாறாக இபிஎஸ் விசஸ் எம்கேஎஸ் வரும்பொழுது எம்கேஎஸ்ஸை அடிச்சு காலி பண்ணிட்டு இபிஎஸ் வந்துட்டு எங்கேயோ ஒரு பெரிய எலிவேட் ஆகி வெறும் ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறாரு. அப்படியே 2024 வருவோம். ஏடிஎம்கே கூட யாருமே கூட்டணி இல்லை, ஒருத்தவங்க கூட கூட்டணி கிடையாது. டிஎம்டிகே மட்டும் தான் கூட்டணியில் இருக்குது. டிஎம்டிகேக்கு செல்வாக்கு கிடையாது சேலம் மாவட்டத்தில். ஆனால் இங்கே ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை ஏற்படுத்துச்சு. அப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னாக்கா, 2019 12% இடைவெளியில் அதிமுக தோற்று போகுது. அப்போ அதிமுகவுக்கு வலுவான கேண்டிடேட் போட்டாங்க. 2024 ஒரு டம்மி கேண்டிடேட், அவர் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு
அறிமுகமானவர் கிடையாது, பெரிய பரிச்சயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மாறா திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்கா செல்வ கணபதி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவர். வழக்கமாக திமுகவுக்கு எக்கச்சக்கம் பேர் சப்ளை பண்ணோம். அப்படியான ஒரு ஆள் தான் டிஎம் செல்வ கணபதி, முன்னாள் அமைச்சர். அவர் திமுக சார்பில் நிற்கிறார். எதிர்த்தாப்புல விக்னேஷ் ஒரு சின்ன பையங்க, ஒரு இளவட்ட பையன் நிற்கிறாப்புல. ரெட்டால பெருசாக காசு செலவு பண்ணல, பணம் செலவு பண்ணல, எதுவுமே கிடையாது. அதிமுக தனியாக வந்து நிற்குது. ஆனால் 2 பேருக்குமான வாக்கு சதவீத இடைவெளிங்கிறது வெறும் 5% தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ரெட்டலையை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 கட்சி கூட்டணி, எப்பொழுதும் போல திமுகவுக்கு 20 சக்கரங்களோட அந்த டாராஸ் வண்டி. இந்த பக்கம் அந்த பையன் தனியாக நிற்கிறாப்புல, வெறும் ரெட்டலையை வச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல. ஆனால் வெறும் 5% இடைவெளி தான். நீங்கள் 2019 அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி இருந்தது, அப்போ 12%. இப்போ கூட்டணியே இல்லாமல் இவ்வளோ பெரிய எட்ஜ் எடுக்குது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல், எந்தவித நோக்கும் இல்லாமல், ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் களமாக இறங்கின அந்த களத்திலேயே இவ்வளோ பெரிய வாக்குகள், 5 லட்சம் வாக்குகளை அந்த சின்ன பையன் பெறாரு. வெறும் 60,000 வாக்கு வித்தியாசம் தான் அதிமுக தோக்குது அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன், நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு. நாடாளுமன்றத்தை அந்த ரிசல்ட்டை கொடுத்தவங்க சட்டமன்றத்தில் என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அப்போ இந்த ரொம்ப பெரிய சயின்ஸாக தேவைங்க. இந்த பேசிக் அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது இந்த முறை ஒரு தொகுதியை கைப்பற்றுவது கூட திமுக கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னாக்கா வித்தவுட் பிஎம்கேவே, அதாவது பாமக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த தேர்தலில் ஒரு 1.5 லட்சம் வாக்குகளை அங்கே வாங்கினாங்க. அந்த 1.5 லட்சம் வாக்கையும் அதிமுக வாங்கின 5 லட்சம் வாக்கையும் சேர்த்தா 6.5 லட்சம் வாக்கு. அது திமுகவை தாண்டி எங்கேயோ போய் நிற்குது நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் அடிப்படையிலேயே. ஆக சட்டமன்றம்னு வரும்பொழுது இன்னும் அதிமுகக்கு எட்ஜி, ரெட்டலைக்கு இன்னும் அதிகமான எட்ஜி அப்படின்னும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட சேர்ந்து வருது. ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, அமமுக உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப 11 அதிமுக ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிறது தான் யதார்த்த களமாக இருக்குது. நீங்கள் என்ன யோசித்து பார்த்தாலும், எப்படி தலைகீழ போகிறேன்னு யோசித்தாலும், சேலம் இஸ் எப்படி சொல்கிறது, சேலம்ங்கிறது அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, தகர்க்கவும் முடியாது. மாறா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ்லேயே 10 தொகுதி ஜெயித்தவங்க 5 வருஷம் எந்தவித எதிர்ப்பலையும் இல்லாமல் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க, வெறும் எதிர்கட்சியாக வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னும்பொழுது இவ்வளவு பலத்தோட ரெட்டலையோட ப்ளஸ் பாமகவும் சேர்ந்து வரப்போ 11 அசால்ட்டாக ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்க. இந்த 11லேயே ஒரு தொகுதி ஜெயிக்கிறது கூட திமுக குதிரை கொம்பா தான் இருக்க பொழுது, கடந்த தேர்தலில் வந்துட்டு எனக்கு சரியாக நினைவில் சேலம் வடக்கில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற எல்லா தொகுதியிலும் சேலம் மேற்கு, தெற்கு, ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, ஏற்காடு, இப்படி எல்லா தொகுதிகளையும் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக கெங்கவல்லி உட்பட எல்லா தொகுதியும் கைப்பற்றினது அதிமுக தான். நான் எப்படி இந்த நாடாளுமன்ற தொகுதி ஒப்பிட்டு சொன்னேன் தெரியுமா, அதே போல் அதில் ஒரு 6 தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்டு வந்துடுது. மீதமுள்ள அந்த 5ல் ஒரு 3 வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சியில் வருது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக போட்டிக்கிட்டது 2019. அப்போ தேமுதிகவுக்கும் திமுக, அதாவது அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக, அதே போல் திமுக கூட்டணி அங்கே போட்டி போடுது. அப்போ இடைவெளி, அந்த வாக்கு சதவீத இடைவெளிங்கிறது வந்துட்டு 21% இல்லை கிட்டத்தட்ட வந்துட்டு 30% கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ வாக்கு சதவீதம் இருந்துச்சு. மாறா ரெட்டலை இப்போ கண்டெஸ்ட் பண்ணிச்சு. அதே கள்ளக்குறிச்சியில் குமரகுரு கண்டெஸ்ட் பண்ணார், வெறும் 4% இடைவெளி தான். அப்போ ரெட்டலை நிற்கும் பொழுது அதனுடைய ஆறாங்கிறது வேறு லெவலாக மாறுது. ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி சுற்றி முற்றி என்ன யோசித்தாலும், நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டை வச்சு ஒப்பிட்டாலும் சரி, இல்லை 2019 21 எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத வச்சு யோசித்து பார்த்தாலும் சரி, ஈஸி கோயிங்காக இருக்குது. 2வது முதல்வர் வேட்பாளர் அடையாளத்தோடு போகிறாங்க, ஒரு கூட்டணியை, மாபெரும் கூட்டணியை கட்டமைச்சு போகிறாங்க, பாமகங்கிற வலுவான சக்தியோடு அந்த களத்தில் களமாடுறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலுமே ஈஸியாக அந்த 11 தொகுதியும் அதிமுக கைக்கு போகும். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 10 அல்லது 11 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. ஒரு தொகுதி ஜெயிச்சாலே ஆச்சரியம் திமுக அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆக ஆல்ரெடி 11 தொகுதிகளை ஜெயிச்ச மாதிரி தான் அதிமுக அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த மாவட்டங்களில் என்ன மாவட்டங்களை கையில் எடுக்கலாம், அடுத்து சென்னைக்கு போகலாமா, சென்னை வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்குது, திமுக தன்னுடைய கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளுமா. ஏன்னா கடந்த தேர்தலில் 22 தொகுதியும் ஜெயிச்சிருந்தாங்க சென்னையில் திமுக. அதே நிலைமை இப்போ இருக்கா அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இது மாதிரி மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். டாடா, பை பாய்.